ஒரு பாரத்தோடு கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு. பாரத்தோடு கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு, அவருடைய புண்ணியங்களை அறிவி. டிக்ளேர் த லார்ட்ஸ் நேம். ஆமென். 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய புண்ணியங்களை அறிவியுங்கள். ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, செவிகள் திறந்தவைகளாக இருக்கணும் ஆண்டவரே. இருதயங்கள் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்த பொழுது அந்த வார்த்தை அவளுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. எங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டிருப்பதாக. ஆவியானவர் எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும், சபைக்கு கிரியை செய்ய வேண்டும். கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான. இதுல நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? நான் எந்த கேட்டகரியில் இருக்கிறேன்? இதுல நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? நான் எந்த கேட்டகரியில் இருக்கிறேன்? ஏதோ ஒரு கேட்டகரியில நம்ம உள்ள வந்துட்டோம். ஏதோ ஒரு கேட்டகரியில அவருக்கு சொந்த ஜனமாய் எப்பொழுது நம்ம மாறி இருக்கிறோமோ, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கேட்டகரியில் ஒரு ஜனமாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இது எல்லோர் மேலும் விழுந்த ஒரு கடமை. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை என்று யார் சொல்றது? பவுலடிகளார் சொல்கிறார். ஆமென். தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நம்மேல் விழுந்த ஒரு கடமையாய் இந்த வார்த்தை நமக்கு ஊந்துதல் சொல்லுகிறது. இந்த பாரம் எனக்கு இந்த மாதம் முழுவதும் எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவையும் நம்ம என்ன செய்கிறோம்? மிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான சிஸ்டர் சுமதி அவருடைய தாயாரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த பாரம் அதிகமாய் காணப்பட்டது. அவர்கள் பிழைத்து மறுபடியுமாய் ஜனவரி 1ஆம் தேதி எப்படியாகிலும் எங்கே வரணும்? ஆலயத்திற்கு வரணும் என்ற வாஞ்சை அவளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நாமத்தை எப்படியாகிலும் அந்த நேரத்தில் நாம் அறிவித்திருக்கலாமே என்ற காரியங்கள், ஊந்துதல்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கடமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சபை மறந்து கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்தாக வேண்டும். எப்படியா இருந்தாலும் அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிற ஒரு பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கேட்டகரிக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்கிறோம். அவசர கால பிரகடனம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவசர கால பிரகடனம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் அவசர கால பிரகடனமாய் இயேசுவை அறிவிக்கிற பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவையும் நாம் பறிகொடுப்பதற்கு அல்ல, ஒவ்வொரு ஆத்மாவையும் இழப்பதற்கு அல்ல. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறோமோ அவ்வளோக்கு நமக்குள்ளே என்ன இருக்காது? ஒரு கில்ட் இருக்காது நமக்குள்ளே. ஓ, இப்பொழுது நல்லா இருக்கும் பொழுது இதை சொல்லியிருக்கலாமோ, இயேசுவானவரை சொல்லியிருக்கலாமோ, இயேசுவானவரை அறிவிச்சிருக்கலாமோ, இயேசுவானவரை சொல்லலாமா, அந்த சுவிசேஷங்களை நாம் பிரகடனம் பண்ணியிருக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதுவே காலம், இதுவே நேரம். ஒரு பிரகடனம், அவசர கால பிரகடனம் ஒன்று இருந்தது. அது எஸ்தர் பீரியட்ல அந்த காலங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவசர கால பிரகடனமாய் இருந்தது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நான் அப்படி தான் பார்க்குறேன். அன்றைக்கு இருந்த நிலைமையை அப்படி தான் பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு பெரிய நிலைமை என்னென்னா, யூதருக்கு ஒரு பெரிய அழிவை அந்த இடத்துல சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதை பார்க்கிறது. இன்னைக்கு மனுக்குலம் பெரிய அழிவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் யார் எனக்காய் போவார்கள்? யார் எனக்காய் சொல்வார்கள்? யார் என்னை பிரகடனப்படுத்துவார்கள்? நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்துல இருக்கும். நீங்களும் நானும் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தோம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கல்கள் கூப்பிட ஆரம்பிச்சிடும், கல்கள் பேச ஆரம்பிச்சிடும். உன்னுடைய வீட்டில் நீ சொன்னியா? உன்னுடைய வீட்டில் நீ பிரகடனப்படுத்துறியா? நீ இருக்கிற தெருவில் எத்தனை பேருக்கு பிரகடனப்படுத்துகிற? நீ இருக்கிற பட்டணத்தில் எத்தனை பேருக்கு பிரகடனப்படுத்துகிற? நீ இருக்கிற தேசத்தில் எத்தனை பேருக்கு பிரகடனப்படுத்துகிற? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அன்னைக்கு எஸ்தருடைய பீரியடையும் இக்காலகட்டத்திலையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்னைக்கு அவசர கால பிரகடனத்தை நாம் செய்தாக வேண்டும். இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, நீரோ மன்னன், ஆமேன், தலையில், கிறிஸ்தவர்களுடைய தலையில் தாரை ஊற்றி கொளுத்தின காலத்திலும் இயேசுவை அறிவித்தார்கள். ஆமென். நீரோ மன்னன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாரை தலையிலே ஊற்றி, கிறிஸ்தவருடைய தலையில ஊற்றி கொளுத்தின பொழுது கூட இயேசுவை அறிவித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகபத்திரமாய் வாழ்ந்து கொண்டு என்னுடைய பாடுகளையே சும்மா பேசிக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறதுக்கு அல்ல சபை. சபை அதற்கல்ல. சபை இயேசுவை பிரகடனப்படுத்த வேண்டும். அதுதான் சபை. சபை ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் என்று சொன்னா, கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகளை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சொன்னியா? சொன்னாதானே சேர்க்க முடியும். வார்த்தைகளை சொல்லணும். அநேகருக்கு இயேசுவானவர் இன்னைக்கு தேவை. அநேகருக்கு ரட்சிப்பு தேவை. அநேகருக்கு ஆறுதல் தேவை. அநேகருக்கு பல காரியங்கள் தேவை. அநேகருக்கு இல்லை, எல்லாருக்கும் நித்திய ஜீவன் தேவை. நான் எங்கேயோ வேணாம், முதல்ல உங்கள் குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, கர்த்தருடைய திட்டம் நம்மை உள்ளடக்கியது என்ற உணர்வு நமக்கு வேணும். கர்த்தருடைய திட்டம் நேராக பாஸ்டர் செயல்பட மாட்டார். கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக எது செயல்படும்? சபை செயல்படணும். கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக பாஸ்டர் செயல்பட மாட்டார். பாஸ்டரை சபையில் உக்ரானக்காரனாய் வச்சிருக்கிறாரு, ஒரு பொறுப்பாளியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் சபை முழுவதும் இயேசுவானவருக்கு செயல்பட வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வேணும். கர்த்தருடைய திட்டம், அவருடைய பிளான் நம்மையும் உள் அடக்கியது என்ற எண்ணம், உணர்வு நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, யாருடைய செய்கையா இருக்கிறோமா? தேவன் என்ன செய்கிறாரோ அதோடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னவா பண்ணியிருக்கிறோம்?
நீங்க நற்கிரியை செய்யணும்னா ஒண்ணே ஒண்ணுதான், இயேசுவை பிரகடனம் பண்ணு. அந்த நற்கிரியை தவிர வேற எந்த நற்கிரியும் வேற எதுவுமே கிடையாது. இயேசுவை பிரகடனம் பண்ணு, இயேசுவை பிரகடனம் பண்ணு. இன்னைக்கு மனுஷன் பாவமாகவே இருக்கிறான், மனுஷன் பாவத்திற்குள்ளாகவே இருக்கிறான். என் அநேக மனுஷனுக்கு தான் பாவத்தில் இருக்கிறோம் என்பதே தெரியாமல் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரிகாரி இருக்கிறாரு, அந்த பரிகாரியை கொண்டு போய் செல்லணும், அந்த பரிகாரியை கொண்டு போய் வைக்கணும். அந்த பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்திலே போகணும். அந்த பரிகாரம் வேற வழியே கிடையாது. என் பாவத்திற்கு பரிகாரம் அந்த பரிகாரியை இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே வந்தாலே ஒழிய பாவம் வெளியே போகாது என்று யார் எனக்காக சொல்வார்கள்? யார் எனக்காக போவார்கள்? ஆமென். யார் எனக்காக செய்வார்கள்? கர்த்தர் எதுக்காக சபையை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? சபையை தூங்குவதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. எப்பவுமே கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார் சொல்றதுக்கு அல்ல. அவர் செய்கைகளாய் நாம் இருக்கிறோம், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? நற்கிரியை செய்வதற்கு. தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 84 வயதான அன்னாள், லூக்கால எழுதப்பட்ட அன்னாள், அவங்கனால முடிஞ்சது பாரத்தோட ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. உங்களால என்ன முடியும் அதை பண்ணுங்க, தேவனுக்கென்று பண்ணுங்க. இன்றைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு 84 வயசாயிடுச்சு, 85 வயசாயிடுச்சின்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம நடந்து போகிறோம், அங்கே போகிறோம், பக்கத்தில் போகிறோம், தன் தேவைகளை சந்திப்பதற்கு நாம் நடந்து போகிறோம். ஆனால் ஜெபிப்பதற்கு நம்ம என்ன செய்யல? வயதை காரணம் காட்டுகிறோம், வயதை காரணம் காட்டுகிறோம். நம்மளுடைய இதை எனக்கு பலன் இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வயதை காட்டுகிறோம். இல்லை, தேவன் நமக்கு எல்லா காரியங்களும் கொடுத்துருக்கிறார். உங்களால் என்ன முடியும்? என்னால் ஜெபிக்க முடியும். ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். அவைகளின்படி நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். முன்னதாக அவர்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நடக்க வேண்டும். முதல் காரியம், தேவன் விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறார் இருக்கிறாரு. பிலிப்பியர் 2:13 நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி தேவனை நீங்கள் இது பண்ண முடியும், பிரகடனப்படுத்த முடியும் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், பிலிப்பியர் நீங்கள் கேளுங்க, ஜெபத்தில் கேளுங்க, நான் எப்படி சொல்றதான்று என்று சொன்னால், பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் கேட்கணும், ஆண்டவரை நான் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த விருப்பத்தையும் செய்கையும் அவர் என்ன செய்வார்? முதல்ல உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்வார்? உண்டாக்குவார். உனக்குள்ளும் எனக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் உண்டாக்குவார். அந்த பாரம் நமக்கு வேணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். இயேசுவை சொல்லுகிறது. உக்காந்துக்கின்னு டீ கடையிலையும் காப்பி கடையிலையும் வெட்டியாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பேசுகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? வெட்டியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு கடையில் போய் உட்காரணும், எப்படியோ டைம் ஓட்டணும், எப்படியோ இருக்குது. ஏன் உட்காந்து அந்த ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஏன் ஆண்டவரே நான் எப்படி என்னை பயன்படுத்த போகிறீங்க, எப்படி என்னை கொண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க? ஆமேன். ராஜரிக ஆசாரியர் கூட்டம், இன்னொன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று அவருக்கு சொந்தமான ஜனம். இது மூணுக்குள்ளே நீங்கள் இல்லாமல் வேறு எங்கே இருக்க போகிறீங்க? இது மூணுக்குள்ளே சபை இல்லாமல் வேறு எங்கே இருக்க போகுது? சபை இது மூன்றுக்குள்ளே தானே இருக்குது. இந்த மூன்றுக்குள்ளேயும் புண்ணியங்களை அறிவிக்கும்படி பேதுரு எழுதிட்டார்ல. அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிற பாத்திரங்களாய் மாறணும்ல. நமக்கு பாரம் வேணும்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு தாயோடைய பாரம், ஏதோ ஒரு மகளுடைய பாரம். இன்னைக்கு பெரிய சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்திருக்குது. ஆமேன். வந்து பார்த்த பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணை தூக்கி கொண்டு போகும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயோ இந்த பெண்ணு எப்படி பிள்ளை பெறுவாள், அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சா தெரியல. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பாரம் வந்துடுச்சு. தெர் இஸ் நோ ஃபெசிலிட்டிஸ். நற்கிரியை செய்யணும். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு இருந்த பாரம், இன்னைக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை, அவர் வாஞ்சையை, அந்த விருப்பத்தை அந்த மகள் மூலியமாக இன்னைக்கு பெரிய சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாய் வெள்ளூர் சிஎம்சியில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் நம்மை கொண்டு செய்ய மாட்டார்? ஏன் தேவனை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக நாம் இருக்கக்கூடாது?
இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமாய் ஒரு பிளெஸிங்கை கர்த்தர் அந்த இடத்துல வச்சு கொண்டே இருப்பார். நீங்களும் நானும் தேவனை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். அவருடைய செய்கைகளாக இருக்கிறோம். நீ எனக்காக என்ன பண்ணன்னு கேட்டானா என்ன பதில் சொல்லுது? காலேபுக்கு லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம். கடைசி வரைக்கும் இருக்கிறான். கடைசி வரைக்கும் நான் ஆண்டவரோடு கொடுக்குறான். கடைசி வரைக்கும் இருக்கிறான். நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம இருக்க போகிறோம்? நான் பேசுகிற வரைக்கும் இயேசுவை நான் பிரகடனப்படுத்தணும். என் வாய் மௌனமாக இருக்கவே கூடாது. மற்றதுக்கெல்லாம் வாய் திறந்துக்குது, தேவையற்ற காரியங்களுக்கு வாய் திறந்துக்குது. ஆனால் இயேசுவை பிரகடனப்படுத்துறதுக்கு வாய் திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. முதல் காரியம், தேவன் விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே கண்டிப்பாக என்ன செய்வார்? உண்டுவாக்கார். ஆமேன், உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்க. ரெண்டாவது காரியம், அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எல்லாம் அவருடைய சித்தம் என்னங்க? அவருடைய திட்டம் என்ன? சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை அறிய வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாரு? ஆமா, கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், நிக்கிரகம் பண்ணுகிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், ஆயுதம் பண்ணுகிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நான் என்ன செய்வேன்? மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். அவர்களும் பாவிகளாக இருந்தால் அவர்களையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லோரும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறியவும் அவர் என்னவா இருக்கிறாரு? சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆமேன். 5வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் வேற யாருமே கிடையாது. பாஸ்டர் என்ன பண்ண முடியுமா? இங்கே ஏதாவது பாஸ்டர் எதாவது பண்ண முடியுமா? தேவனும் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் அந்த ஒருவர் யாரு? ஆவியானவர். அந்த ஆவியானவர் வேற யாருமே என்ன செய்ய முடியாது? மத்தியஸ்தராக இருக்கவே முடியாது. பாஸ்டர் கூட ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனம், எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த 100க்கு 100 மனுஷனாகவும் இருந்தார், 100க்கு 100 தெய்வமாக இருக்கிறார். மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே. ஆமேன். இதற்குரிய சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தியஸ்தரம் ஒருவரே, எல்லாம் ஒருவரே என்று சொல்லப்படுகிற இந்த சாட்சி ஏற்ற காலங்களிலே நமக்கு விளங்கி வருகிறது. 7வது வசனம், இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளக்கம் பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன்? எனக்கு ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், போதகராக நியமிக்கப்பட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அவர் கிளியரா சொல்றாரு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த தேவ மனிதன். ஒரு தேவ மனிதனாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளாம் எப்படி தெரியுமா? நம்மளை பாவி வைப்போம், பாஸ்டர் தேவ மனிதன்றோம். அப்படி தானே? நம்மளை பாவி ஆக்கிடுவோம். பாஸ்டர்லாம் என்ன பண்ணுவோம்? அவர் தேவ மனிதன், அவர் அப்போ நீ யாருடைய மனிதன்? நீ யாரு? சபை யாரு? சபை பாவங்களுக்குள்ள மனிதனா? இல்லை, எல்லோரும் தேவ மனிதர் தானே. எல்லோரும் தேவ மனிதர் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லோரும் தேவ மனிதர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் தெளிவாக என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அருமையாக அறிந்து கொண்டார். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். புண்ணியங்களை அறிவி, புண்ணியங்களை அறிவி. Declare the Lord's name to the society. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
இதற்காகவே தான் நான் என்ன பண்ணுகிறேன், பிரசங்கியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்காக லக்கை நோக்கி நீங்கள் தொடர வேண்டும். எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, எனக்கு ஜெப வரம் இருக்குதா? நல்ல ஜெபத்தில் தரித்திருக்கிற வரங்களை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பாடுகிற வரம் இருக்குதா? நல்ல கர்த்தர் உங்களை கொண்டு பாடுவார், பயன்படுத்துவார். உங்களுக்கு இசைக்கறி வாசிக்கிறதா இருக்கிறது, கர்த்தர் எப்படியாலும் பயன்படுத்துவார். இல்லை எனக்கு பெருக்கிற வரம் இருக்குதா? அதை மேன்மையான ஊழியம் வேறு எதுவுமே கிடையாது. பந்தி விசாரணை ஊழியம் இருக்குதா? எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை கொண்டு பயன்படுத்துவார். எந்த இதில் நீ ஃபிட் பண்ணிக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நீ ஃபிட் பண்ணிக்கணும். ஆனால் ஒன்னே ஒன்று, இயேசுவை எப்படியாவது மகிமைப்படுத்த வேண்டும். உன் நாவு இயேசுவை அறிக்கை செய்கிற நாவாய் காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகத்தான் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பல பேச்சுகளை நாம் தவிர்த்தாலே இயேசு ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பல பேச்சுகளை, பல காரியங்களை நாம் அவாய்ட் பண்ணாலே இயேசு நமக்குள்ளே வந்துடுவார். பரிகாரியாக இயேசு உள்ளே வந்துட்டார்னா, ஆவியானவர் உள்ளே வந்துட்டார்னா உங்களை என்ன செய்ய மாட்டார்? சும்மாவே இருக்க என்ன செய்ய மாட்டார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்ஸ் உங்களை பயன்படுத்தணும். நீங்கள் அந்த திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் அதோடைய வாஞ்சையாய் அவருடைய செய்கையாக இருக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் கொண்டு என்ன செய்வார்? பூண்டு உரிக்கிற இடத்துல கூட உன்னை பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசிக்கணும். எந்த இடத்துலையும் நாங்கள் பூண்டு உரிக்கிறோம், நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம். வீட்டு வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க? ஆமேன். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தரை எந்த இடத்துலையும் உங்களை கொண்டு என்ன செய்வார்? பயன்படுத்துவார். எந்த இடத்துலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். வெங்காயம் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் பயன்படுத்துவார், அந்த வியாபாரம் செய்கிற இடத்துலையும் பயன்படுத்துவார். எந்த இடத்துலையும் பயன்படுத்த அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறார். எந்த எக்ஸ்ட்ரீம்லையும் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, எந்த எல்லை வரையும் அவருடைய சித்தம் செயல்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். 3வது காரியமாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணாராம்? போதித்தார்கள். ஏற்கனவே உத வாங்கி தான் உள்ள வந்தார். பவுலும் சீலாவும் ஏற்கனவே நல்ல மாய வித்தை பண்ணி என்னாச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகள் இருந்தா, மாய வித்தை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? அது வியாபாரமாக்கி உட்காந்துருந்தானுங்க. குறி சொல்கிறதும் இது பண்ணுறதும், அதுக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்கின்னு பண்ணுவாங்க. வேப்பில் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இதை மாதிரி அங்கே என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல அப்போஸ்தலர் காலங்களில் ஒரு காரியம் குறி சொல்லிக்கொண்டு இதை பண்ணிக்கொண்டு ஒரு மகள் அங்கே சுற்றி திரிந்து கொண்டு, அந்த மகளை வச்சு 2 பேர் என்ன பண்ணா? பழைப்பு ஓட்டியிருந்தான். இவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் எப்போ பார்த்தாலும் அந்த மகள் வந்து என்ன பண்ணுவார்? டெய்லி பார்க்கும் போதெல்லாம், உன்னதமான தேவனுடைய குமாரன் நீ, உன்னதமானவருடைய தேவனுடைய ஊழியக்காரன் நீ, அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு என்ன ஆச்சு? நல்லா உற்று பார்த்து என்ன பண்ணார்? இயேசுவின் நாமத்தில் பிசாசை வெளில போட்டார். அந்த மகள் ரட்சிக்கப்பட்டுச்சு. இதை வச்சு வியாபாரம் பண்ண 2 பேர் என்ன பண்ணிட்டான்? போய் நேராக பிராது கொடுத்துட்டான் அரசாங்கத்தில். தேவையில்லாத ஒரு காரியங்கள், ஆகாத சில காரியங்களை வந்து இவர்கள் போதிக்கிறார்கள், இவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பவுல் என்ன பண்ணிட்டாங்க? பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் சும்மா அப்படியே கூட்டின்னு போல, அடி உத, பயங்கரமான அடி. கழுமரத்தில் ஏற்றி கட்டி காலை கையெல்லாம் கட்டி போட்டு எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டாங்க? ஆமேன். காலை கையெல்லாம் கட்டி போட்டு எங்கே விட்டு போயிட்டாங்க? ஜெயிலுக்குள்ளே போய் போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போட்டால் வாயை முடின்னு சும்மா இருக்கணுமா வேணாமா? நமக்கெல்லாம் நல்ல உடம்பு அடிக்காமல், உதைக்காமல், நோவாமல் ஒரு மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமம் சொல்லறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பார். நம்ம மறுதளிச்சு முக்கியம் இல்லை, அவர் மறுதளிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். சொஃபஸ்டிகேட்டட் லைஃபை கொடுத்துட்டார், நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டார், நல்ல எல்லாமே கொடுத்துட்டாரு. நல்ல வாயும் கொடுத்துட்டாரு, நல்ல நாக்கையும் கொடுத்துட்டாரு. நல்ல நாக்கிலிருந்து வருகிற வார்த்தை என்னவா இருக்கிறது? அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனால் கட்டி போட்டு 2 பேரையும் உட்கார வச்சா எப்படி இருக்கணும்? ஐயோ அப்பா வலிக்குதே, அப்பா அப்படி தானே இருக்கணும். வலிக்குது, உடம்பெல்லாம் முடியல, அப்படி தானே இருக்கணும். 2 பேரும் என்ன கூத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து துதித்து பாடினார்கள், உம்மை பாடினார்கள், உம்மை துதித்தார்கள். ஆமென். இயேசுவை போற்ற ஆரம்பிச்சார்கள். அங்க இடத்துல பெரிய ஒரு நடுக்கத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை கர்த்தர் அங்க கொடுத்தாரு. சிறைச்சாலை கதவுகள்லாம் பொளக்கும்படியாக ஒரு எர்த்குவேக் நடக்குது அங்க. ஆமீன். எர்த்குவேக் எப்படி நடக்குது? அப்படியே சிறைச்சாலை கதவுதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து. நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க வார்த்தையை சொல்லி அவங்க ரட்சிக்கப்படல. கர்த்தர் நடுக்கத்தை கொடுத்து ரட்சிப்பை உண்டு பண்ணினார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் நடுக்கத்தை கொடுத்து கூட, நல்லா யோசிச்சு பாருங்க. போய் ஏசு நல்லவர் பாட்டு பாடினீங்களா? சிறைச்சாலை கதை அந்த அந்த ஜெயில் சூப்பர்டென்ட் என்ன பண்றான்? தூங்கி கொண்டிருக்கிறான். வீட்டில் என்ன பண்றான்? நல்லா உறங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் நடக்கிற சம்பவம் என்ன? பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி கர்த்தர் என்ன பண்ணாரு? அசைவை உண்டாக்கி அங்கே இருக்கிற சிறைச்சாலை கதவுகள்லாம் பிளக்கும்படியாய் செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓடி வந்து என்ன பண்ணுறான்? அவன் டக்குன்னு தன்னை மாய்த்து கொள்ள பார்க்குறான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னு நினச்சி மாய்த்து கொள்ளுகிற நேரத்தில் பவுலும் சீலாவும் உரத்த சத்தமாய் அவனை கூப்பிட்டு என்ன செய்தார்கள்? நீ உன்னை மாய்த்து கொள்ளாதே. உடனே அவன் ஓடி வந்து நிற்கிறான். இவர்கள் பாடினதையும் இவர்கள் ஜெபித்ததையும் பார்த்து வந்து நிற்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைமார்களே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ண? நான் காப்பாற்றப்பட வேண்டும். நீயும் உன் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வார்த்தை சொல்லும் பொழுது நேரா அதுக்கப்புறம் அந்த வசனத்தை, அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தையை என்ன சொல்றாங்க? அங்க சொல்றாங்க. ஆனா ரட்சிப்பு எப்போ வந்துருச்சு? முன்பாகவே வந்துருச்சு. ஆமென். இப்ப யார் செஞ்சது இந்த ரட்சிப்பை? ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே அங்க ஒரு ரட்சிப்பு கிரியை நடக்கிறது. நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் அங்கே இருக்கிறதுனால அங்கே என்ன பண்ணுறாங்க? அதற்கு உண்டான பலத்தையும் அதற்கு உண்டான வாஞ்சையும் அதற்கு உண்டான இதையும் அவருக்கு அந்த இருதயத்தில் கொடுத்தபடினாலே இவர்கள் என்ன பண்ணுறாங்க? துதித்து பாடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயில பரலோகமாக மாற்றிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஜெயில என்னவாக்கிட்டாங்க? எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஜெயில என்ன பண்ணிட்டாங்க? சபையா மாத்திட்டாங்க. நீங்க இருக்கிற இடம் சபையாக மாற்றப்பட வேண்டும். ஐயோ, இந்த அம்மா வந்தாலே ஓடி போய் தலையை ஓடிடுறாங்க. ஐயோ, இதுகிட்ட மாட்டினா இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு ஆள் வரான், பேசுறதுக்கு வரான்னு வச்சுங்க. ஐயோ, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமா? ஐயோ ஓடுறான். நம்மளை பார்த்தா என்ன ஆகணும்? அங்கே அந்த நீங்கள் இருக்கிற இடம் பரலோகமாக ஆகும்னு பார்த்தா நீங்கள் இருக்கிற இடமே நரகமாக தோன்றுது எல்லாருக்கும். அப்படியா இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்க வேண்டும்? சபையாய் மாறணும். அந்த ஜெயில் சபையாய் மாறினது. அந்த ஜெயிலில் சூப்பர்டென்ட் அன்னைக்கு நைட்டே ரட்சிக்கப்படுறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16:16 இல்லையா? அதன் பிரகாரமாய் அவனும் அவன் வீட்டாரும் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஞானஸ்தானத்துக்கே அந்த இரவிலே ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். அப்போ தேவன் எவ்வளவு பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவு சுகமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த எக்ஸ்ட்ரீம்லையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜெயிலில் வச்சு ரட்சிப்பை காண்பிக்கிறார். வனாந்தரத்தில் வச்சு ரட்சிப்பை காண்பிப்பார். எந்த இடத்துலையும் ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? தன்னுடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துவார். ஆனால் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மனிதன் தேவை. அது நீங்களும் நானும் தான். சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திபெத்தில் ஊழியம் செய்வதற்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெயிலில் பிடிச்சிட்டு போட்டாங்க. அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்ட பொழுது அவருக்கு வந்த வசனம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:13 வசனம் வருகிறது. மனுஷருக்கு நேரிடும் அந்த வார்த்தை தான் நினைக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல்
வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனம் அவருக்கு அந்த ஜெயிலில் கிடைச்சது. தேவனுடைய பிரசன்னம் அவரை மூடினது. அந்த ஜெயிலே அவருக்கு பரலோகம் மாதிரி மாறினது. அவர் எழுதுகிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறதை அங்கே சொல்றார். இந்த வசனம் அவருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன், இயேசுவின் நாமத்தை சொல்றதுக்கு அவங்கெல்லாம் போறாங்க. அவர் ஒரு சீக்கிய மதத்தை, அதாவது சீக்கிய மதத்தை சார்ந்தவர். அவருடைய ஹேர் எப்படி இருக்கணும்? இவ்வளோ தூரம் இருக்கணும். அவருக்கு பெண்கள் போல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிங்குக்கு அந்த கூந்தல் இருக்கும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை கட் பண்ணிட்டார். கட் பண்ண உடனே அவங்க அப்பா, யாரு? சாது சுந்தர் சிங்கோடைய அப்பா என்ன பண்ணாரு? அவரை விரட்டி அடிச்சிட்டார். வீட்டை விட்டு என்ன பண்ணாரு? விரட்டி அடிச்சிட்டார். ஒரு துணியோடு கூட அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு இருந்த 2-3 துணியோடு என்ன செஞ்சாரு? வீட்டை விட்டு அவர் என்ன பண்ணாரு? வெளியேற்றிட்டாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் நேராக போறாரு. அன்னைக்கு இரவு நேரம் 30 கிலோமீட்டர் தள்ளி எங்க என்ன இருக்குது? ஒரு மிஷினரி, ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துக்கு அவர் போகணும். ரெவரண்ட் ஊப்பல் என்ற ஒரு மனிதரை அவர் அங்கே சந்திக்கணும். அங்கே சந்தித்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்பாக அங்கே நான் போய் ஆகணும். அந்த மிஷினரி உடைய அந்த ஆஃபீஸுக்கு நான் என்ன செய்யணும்? நான் போயணும். 30 கிலோமீட்டர். ஆனால் நைட்டு ஒரே குளிர், ஒன்றுமே இல்லை, சாப்பாடு இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டக்குன்னு என்ன பண்ணுறாரு? போகிறாரு. போன உடனே அவங்களுடைய சிஸ்டர் இல்லா, அவங்களுடைய சிஸ்டர் இல்லா வீட்டுக்கு போகிறாரு. அன்றைக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிச்சைக்காரங்களாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிச்சைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டு வாசலில் வந்து நின்று கேட்பாங்க. இன்றைக்கெல்லாம் பிச்சைக்காரங்களாம் அது மாதிரி கேட்கல, யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிச்சைக்காரங்க இல்லாமல் இருப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கெல்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரெகுலர் பிச்சைக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டு வராண்டாவில் வச்சு சாப்பாடு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டு வராண்டாவில் வச்சு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போடுவாங்க. சாது சுந்தர் சிங்குக்கு அந்த சிஸ்டர் இல்லா உடனே எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்கன்னே அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க? நைட்டு அவருக்கு ஈவினிங் டைம் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் எப்படி சாப்பாடு போடுறாங்க? பிச்சைக்கார மாதிரி. ஏன்னா ஒதுக்கப்பட்டான், தன்னுடைய இனத்திலிருந்து எல்லாத்துலேருந்து ஒதுக்கப்பட்டான். அங்கே போய் நின்று வராண்டால வச்சு சாப்பாடு போட்டாங்க. சிரிக்கவே இல்லை. சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவர் எங்கே போகிறாரு? நேராக அந்த மிஷினரி ஆஃபீஸுக்கு போகிறாரு. போன உடனே பயங்கரமான வயிறு வலி. எப்படி? பயங்கரமான வயிறு வலி, சொல்ல முடியாத வயிறு வலி. கொஞ்ச நேரத்திலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மூக்கில் இருந்தும் வாயில் இருந்தும் ரத்தம் வந்துடுச்சு. வயிறு வலிச்சு மூக்கில் இருந்தும் வாயில் இருந்தும் ரத்தம் வந்துடுச்சு. ரத்தம் வந்த உடனே டிஸ்பென்சரியில் கூட்டின்னு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற டிஸ்பென்சரியில் அந்த ரெவரண்ட் ஊப்பல், அவர் நேம் கூட போட்டிருக்காங்க. அவர் கொண்டு போகிறார். கொண்டு போய் அந்த மகனை கொண்டு போய் என்ன செய்கிறாரு? சாது சுந்தர் சிங்கை அட்மிட் பண்ணுறாரு. அட்மிட் பண்ணி அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இது பிழைக்காது. எப்படி? இது பிழைக்காது, ஆல்மோஸ்ட் டைங் ஸ்டேஜ். என்னடான்னு பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சாப்பிட்ட ஃபுட்டில் ஃபுல் பாய்சன், விஷம், ஃபுல் விஷம். எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையான விஷம். மூக்கில் இருந்து வாயிலிருந்து ரத்தம் வருதுன்னா அவ்வளோ பாய்சன் அவங்க ஏற்றிருப்பாங்க. அவன் மனுஷன் இல்லாமல் போகட்டும் என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான். அந்த மனிதன் எனக்கு வேணும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். அந்த டிஸ்பென்சரியில் நைட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்து அந்த மனிதன் உயிரோடு இருந்தால் எப்படி இருப்பார்? முடியாமல் இருந்திருப்பார்ல. அப்படியே முடியாமல், ஓ எப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அந்த மனிதன் சிரித்து கொண்டு இருக்கிறார். அந்த மனிதன் நார்மலாக இருக்கிறாரு. நைட்டு சாக வேண்டிய மனிதன் காலையில் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரு.
அந்த உயிரோடு இருக்கிற மனிதனை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் என்ன கேட்டா தெரியுமா? உங்க கிட்ட இருக்கிற நியூ டெஸ்ட்மென்ட் பைபிளை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாரு. அப்பதான் அவர் நினைச்சாரு, ஓ ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்தது நோக்கம் என்னவென்று சொன்னால், இதுதான் நோக்கம். நான் இவர்களுக்கு தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமா என்னை கர்த்தர் இந்த டிஸ்பென்சரிக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னாராம். எந்த எக்ஸ்ட்ரீம்லையும் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். சீக்கிய மதத்திலிருந்து ஒருத்தன் வெளில வரான்னா, நீங்களும் நானும் எந்தென்ன, நமக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது. ஒன்னே ஒன்று தான், பரிசுத்த ஜாதியின் கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம், ராஜரீக ஆசாரியர் கூட்டம். இதை தவிர நம்ம வேற யாருமே கிடையாது. இல்லையா சொல்லாமா? அதிலிருந்து வெளில வந்து மனிதன் பயன்படுத்தின சுண்ணாம்பு கிணறுல அவரை போட்டாங்க, எழுந்து வெளில வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதனை அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், கொஞ்சம் லெவலில் நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? அப்படி வீட்டை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், தாய் தகப்பனை இழந்தார், எல்லாருமே இழந்தார், சாவை எதிர்நோக்கி கொண்டு போகிறார். எல்லாவற்றிலும் இருந்து மனிதனை என்ன செஞ்சார்? இன்றைக்கி நம்ம கேட்டுப்போம், நாளைக்கு போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு அலையிலையா சொல்லாமா? அவருக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஃப்ளூயன்ஸ், அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வசனம் என்ன தெரியுமா? அவரை மாற்றின வசனம் என்ன தெரியுமா? அவரை தேவனிடத்தில் சேர்த்து தேவனுக்காக பேச வைத்த வசனம் என்ன தெரியுமா? மார்க் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் 8வது வசனம் 35வது வசனம். அதை பேச வைத்தது அந்த வசனம் அவரை. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன், for whoever wants to save his own life will lose it. என் லைஃப்பை நான் சேவ் பண்ணிக்கணும். இன்னைக்கு எல்லாருமே நம்மள எந்த நோக்கத்தோடு இருக்கிறோம்? என் லைஃப்பை நான் சேவ் பண்ணிக்கணும், எனக்கு குடும்பத்தை நான் சேவ் பண்ணிக்கணும், நான் இதுக்காக சேவ் பண்ணிக்கணும், இதுவாக இது பண்ணணும். ஒருத்தரும் எல்லாமே இழந்து தான் போவோம், எல்லாம் இழந்து தான் போவோம். ஆனால் இங்கிலீஷில் சொல்லப்படுது, பட் ஹூஎவர் லோசஸ் இஸ் லைஃப் ஃபார் மீ. எனக்காக நீ குடும்பத்தை இழந்தியா? எனக்காக எதையாவது நீ இழந்தியா? ஆமேன். சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ எதெல்லாம் இழக்கிறியோ, உன் உயிரை இழக்கிறியோ, நீ தான் பிழைப்ப. இப்போ இந்த வார்த்தையினால உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இந்த வாரத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை சொன்னீங்க? இயேசுவை எத்தனை பேருக்கு சொன்னீங்க? சொல்லியிருக்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. குழல் ஊதுற வாயும் என்ன சொல்லுவாங்க, கொட்டடிக்கிற கையும் சும்மா இருக்காது. குழல் ஊதுற வாய் என்ன செய்யும்? ஊதினே இருக்கும். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஆமேன். கொட்டடிக்கிற கை இயேசுவை பாடிட்டே இருக்கும். ஆமேன். எத்தனை பேருக்கு சொன்னீங்க? நல்லா தெரிஞ்சுங்க. பூண்டு உரிக்க போனாலும் சரி, ஐயா நான் சபைக்கு வரலன்னு சொன்னாலும் சரி, சந்தோஷம். பூண்டு உரிக்கிறதுனால உன் ஜீவன் பிழைச்சிடும்னு நினச்சிக்காத. வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவுக்காக நீ என்னத்தை இழக்கிறையோ, நீ இயேசுவை சொல்லலைனா, சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ எதுவுமே சொல்லலைனா, நீ எல்லாத்தையும் இழந்து போவ. வேதம் கிளியராக சொல்லிடுச்சு. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க இயேசுவை சொல்ல? ஆமேன். அயர்ந்த நித்திரை நாவியை எடுத்து போடணும். ஆமேன். நித்திரை நாவியை எடுத்து போயிடும். கேளாத ஆவி. ஆமேன். வேற வழி கிடையாது. சபைக்கு வரும்போது தான் தூக்கம் வரும். சபைக்கு வார்த்தை வரும்போது தான் தூக்கம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும்? நல்ல தூக்கம் வர சமயத்தில் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? வார்த்தையும் உள்ளே போவாது, என்னன்னு உள்ளே போவாது. சுவிசேஷம் சொல்லுகிற வாய் தான் பிழைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் கிளீனா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறன். தன் ஜீவனை எது ரட்சிப்பான்? நான் டெய்லி வேலைக்கு போய் நான் சம்பாரித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் எது பண்ணோம். அப்படி பண்ணாமல் எப்படி பண்ண முடியும்? எந்த இடத்துலையும். அப்போது பவுல் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாரா? பவுல் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாரா?
இல்லை ஊழியக்காரன் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாங்களா? எல்லாரையும் எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்தந்த இடத்துல என்ன பண்ணார்? அவர் கை வேலை செஞ்சாரா இல்லையா? தன் கூடாரத்தை பண்ணாரா இல்லையா? தன் கூடாரத்தை பண்ணியும் அவருடைய ஜீவனுக்காக, அவர் மாம்சத்திற்காக அவர் வேலை செய்தும் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? தீங்கு அனுபவிச்சாரா இல்லையா? எல்லாவற்றையும் பண்ணார். அவர் பண்ணி என்ன சொன்னார்? இயேசுவையும் என்ன செஞ்சார்? பிரகடனம் பண்ணார். நம்ம வாயை திறந்து நம்ம என்ன செய்யணும்? பிரகடனம் பண்ணணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது நம்ம மேலே விழுந்த கடமை. நீ சுவிசேஷம் சொல்லாமல் நீ ஆண்டவர்கிட்ட போயிடலாம் நினைக்காத. சுவிசேஷம் வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கலாம், அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்களே, அவருடைய புண்ணியங்களை கண்டிப்பாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது பாஸ்டர் அறிவிச்சுப்பார், அதுக்குன்னு ஊழியம் பண்ணுறவங்க அறிவிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன் லைஃப்பை இழந்து போவ. உன் லைஃப் என்ன பண்ணுவ? நான் சொல்ல, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு நாம் சில வேளையே பயத்தை என்ன செய்யணுமா? தைரியமாக எதிர்கொள்ள வேண்டுமா? எஸ்தர் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு என்ன பண்ணாங்க? அதை எதிர்கொள்வதற்கு என்ன பண்ணாங்க? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஆமேன் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அப்பதான் காத்துக்கொள்ளும். ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது? எஸ்தர், மொர்தெகாய் அவர்கள் மூலமாய் வருது. அப்போ எஸ்தர் என்ன பண்றாங்க? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இவங்க ஜீவனை பிழைத்து கொள்ளும். இவங்க என்ன பண்ணாங்க? முதல் காரியம் என்ன செய்கிறாங்க? அவங்க முதல்ல எப்போவுமே ஒரு இக்கட்டான நேரம் வரும்பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணுமா? உபவாசம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் உபவாசம் பண்ணியிருக்கிறீங்க? என் வேலை நல்ல வேலையாக இருக்கணும் ஆண்டவரே, அது உன் ஜீவனுக்காக. இங்கே வந்தவங்களும் அற்புதம் கண்டிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அது எனக்கு, அது என் குடும்பத்துக்கு நான் உபவாசம் இருந்தேன். அழிந்து போகிற ஆத்மாவுக்கு எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன்? எத்தனை பேர் உபவாசம் இருந்தீங்க? அழிந்து போகிற உங்க அம்மாவுக்காக நீங்க உபவாசம் இருந்தீங்களா? பிரைஸ். அதனுடைய பலன் கர்த்தரோடு கூட உங்களுக்கு வரும். இப்போ அப்பா இருக்கிறாரு, அப்பாவை ரட்சித்துக்கொள்ள வழியை பார்ப்போம். பிள்ளைகளை ரட்சித்துக்கொள்ள வழியை பார்ப்போம். இந்த பாரம் வேணும், இந்த பாரம் நமக்கு வேணும். கணவரை ரட்சித்து கொள்ளணும், மாமனார் மாமியாரை ரட்சித்து கொள்ளணும். ஏன் ரட்சிக்க மாட்டார்? ஏன் ஆண்டவரால் கூடாதா? நம்ம மைண்டு தான் கூடல, நம்ம மைண்டு தான் அது கிடையாது இருக்குது. என்னுடைய காரியங்கள் வேலை இருக்குது. என் காரியத்திற்காக நம்மளுடைய காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் கர்த்தருடைய காரியத்திற்கு அவர் கேட்கணும், யார் எனக்காக போவார்கள், யார் எனக்காக செய்வார்கள். இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் இதெல்லாம் பேசுறாரு. என் கூட பேசுனது தான் உங்க கூட பேசுறேன். என் கூட பேசாதது உங்க கூட நான் பேச மாட்டேன். ஆண்டவர் பேசுறாரு. என்ன பண்ணிருக்கிற? சபை எந்த லெவலில் இருக்குது? சபை எந்த லெவலில் எழும்ப வேண்டும்? வாலிபர்கள்லாம் எந்த லெவலில் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க? எனக்கு பிழைப்புக்கு நான் கார் ஓட்டணும், நான் பிழைக்கணும், என் குடும்பம் பிழைக்கணும். ஆனால் இயேசு யாருக்கு போய் சொல்லுவாங்க? எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட்.
குடும்பமும் இம்பார்ட்டன்ட், இயேசுவும் இம்பார்ட்டன்ட். இயேசுக்காக நமக்கு எவ்வளோ டைம் நம்ம செலவு பண்ணலாம். ஊழியம் பண்ணுறவங்களுக்கு பாக்கியவான்கள். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். தேவனுக்காக எழும்பி பிரகாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு அம்மாவை பார்த்தேன் கடந்த வாரத்தில். அந்த அம்மா சொன்னாங்க, என் மச்சனை குடிச்சே இறந்துட்டார். அவர் சொன்னாங்க, அவன் மச்சனை யாரு? கிறிஸ்தவர். குடிச்சே என்ன பண்ணிட்டாரா? இறந்துட்டார். இப்போ உங்கள் பையம்மா அப்படின்னு. அவனும் குடிச்சிட்டு தான் இருக்கிறான் ஐயா. நான் கேட்டேன், என்னைக்காவது உபவாசம் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது உபவாசம் பண்ணியிருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை சபை இருக்குது, வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்குது. நீங்கள் உபவாசம் நிறைய காரியங்கள் என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இந்தம்மா உட்காந்துக்குன்னு அந்த என்ன சொல்கிறது, புனித வெளியில் உட்காந்து இயேசுக்காக அழுதுன்னு உட்காந்துக்குது. இயேசு சொல்லிட்டாரு, உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டுருக்கியா? உன் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்திருக்கீங்களா? பாஸ்டர், வேலை எங்களுக்கு டைட்டாக இருக்குது, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சொந்த பிள்ளைக்கே உனக்கு உபவாசம் பண்ண முடியல, கண்ணீர் விட முடியல, தேவனுடைய பாதத்தில் நிற்க முடியல, நீ எல்லாம் போய் எங்க போய் என்ன பண்ணுவ? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உன் சந்ததி மேல், உன் மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உனக்கு அருளிய உன் வார்த்தைகளும் உன் சந்ததிக்கு மேலும் சந்ததியின் மேலும் நான் நீங்குவதில்லை என்று நான் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்னாரே. உனக்குள்ள இருக்கிற ஆவி உன் சந்ததிக்கு போனாதானையா பிழைக்கும்? உனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? உனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? ஜெபிக்கிற ஆவி இல்லையே. உனக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீர் விடுகிற ஆவி இல்லையே. உன் பிள்ளைகள் சந்ததி எப்படி இருக்கும்? வசனத்தை வைத்துக்கொண்டு, வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அப்படியே அதுல கிரியை இல்லாதபடிக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்களே. உன் சந்ததி எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொலை நடுக்குது, பாரம் பிடிக்குது. உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளா? ஒரு சந்ததி போகுது, மறு சந்ததி வருகிறது. உங்க பிள்ளைகளுக்காக என்றைக்குமே இல்லை, சுயங்கள் இருக்குது. நான் சாப்பிடணும், நான் சம்பாதிக்கணும், என் உடம்பு என் நல்லா வச்சிருக்கிற. உன் சந்ததி எப்படி இருக்க போகுது? உன் மாம்சத்தை பேணி காக்கிற, உன் மாம்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, தவறு இல்லை. உன் சந்ததி எப்படி இருக்க போகுது? உன் ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்குது? உனக்குள்ள இருக்கிற கலங்கமான ஆவி உன் சந்ததிக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஜெபம் பண்ணேன், எனக்குள்ள இருக்கிற ஆவி என் பிள்ளைகளுக்கு வாண ஆண்டவரே, என்னை காட்டிலும் நல்ல ஆவி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு உபவாசம் இருந்திருக்கிறோம், என்னைக்கு ஜெபம் இருந்திருக்கிறோம்? எல்லாருக்கும் டைம் இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், இனி உபவாசம்னா எனக்காக நான் உபவாசம் இருக்க மாட்டேன். ரீபா துரா லகா ரபா ஷாதலா ரபா. தேசத்துக்காக இருக்கணும், சபை குடும்பங்களுக்காக இருக்கணும், மற்றவர்களுக்காக இருக்கிற உபவாசம் உன்னை கொண்டு பயன்படுத்துகிற உபவாசமா இருக்கணும். ஒரு போதகராக இருந்தால் அப்படிதான் இருக்கணும். உனக்காக எப்பவுமே வாழ்ந்துங்கிறியே. அவர் சொல்றாரு, உன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற நீ அதை இழந்து போவ என்று சொல்றாரு ஆண்டவர். உன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற, உன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறதுக்கு ஜெபம் பண்ற, உன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறதுக்கு எல்லாமே பண்ற. உன் ஜீவனை ரட்சிக்கப்படுது, என்னுடைய வேலை எப்படியாவது ஆண்டவரே காப்பாத்துக்கின்ற, அதுக்காக வந்திருக்கிற, ஐயோ என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்ற. என்னைக்காவது உன்னுடைய ஜனங்களுக்காக இருந்திருக்கிறியா? எஸ்தர் ராஜாத்தியாய் மாறிவிட்டால், எஸ்தர் ராஜாத்தியாய் மாறியிருந்தா சொஃபஸ்டிகேட்டடா இருந்திருக்கலாமே. மொர்தகாயை கூட மதிச்சிருக்க வேண்டாமே, தன் சித்தப்பாவை கூட மதிச்சிருக்க வேண்டாமே. எனக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்குது, இந்த லைஃப்ல நான் சுகமா இருந்திருக்கலாமே. சுகபாகமாக வாழ்கிற ஸ்ரீ செத்தவளுக்கு சமானமா இருந்திருக்கலாமே. என்னமா பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க? குறைகளை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்களே. உன் ஜீவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இழந்துதான் போவ. உன் லைஃபையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, இழந்துதான் போவ. மீட்க முடியாது. சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் தான் ஜீவனை இழந்து போகிறவன்
ரட்சித்து கொள்வான். ஆமென், ஆமென். உன் பிள்ளைகளுக்காக இரு, ரட்சிப்புக்காக இரு. என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகணும், அதெல்லாம் ஆண்டவருடையது. உனக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். என் பிள்ளைக்கு நல்ல சர்வைவலுக்கு நல்ல ஒரு வேலை, ஜெபிக்கிறீங்களா பாஸ்டர்? உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். யார் அவருடைய வேலையா போவாங்க? யார் அவருடைய வேலையை செய்வாங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை எந்த சபை பிரகடனப்படுத்துதோ அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபை தன் ஜீவனை மீட்டுக் கொள்ளும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓவர் கம். நிறைய ஸ்பிரிச்சுவல் சேலஞ்ச் இருக்கும், சாதாரணமானது இல்லை. ஒரு 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 பெரிய ஒரு ரட்சிப்பு நடக்க போகுது. யூதர்களுக்கு பெரிய ரட்சிப்பு நடக்கணும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் கண்டிப்பாக இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், ஆமானுடைய ஆவி செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதை எதிர்த்து 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 என்ன பண்ணணும்? அதனால தான் அவன் என்ன செஞ்சா? உபவாசம் இருந்தா. நான் பெரிய ஒரு பொறுப்புக்கு நான் இருக்க போகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே உன் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கலையோ, யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக நீங்கள் உபவாசம் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்னைக்கு அசைக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அசைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அசைப்பார். சம் ஸ்பிரிச்சுவல் இது என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்னன்னா, இந்த பிசாசு உபவாசத்தினால் அன்றி என்ன செய்யாது? சில காரியங்கள் பலவான நீ முந்தி கட்டணும்னா உபவாசம் இருக்கணும். சாதாரணமாக போய் நிற்க முடியாது. அதற்கு நீ உபவாசம் இருந்தா அவனை பலவான முந்தி கட்டணும். உன் நீ இருக்கிற வீட்டிலே உன்னை கொள்ளடிக்க முடியல, நீ எங்க போய் பக்கத்தில் போய் கொள்ளடிக்க போற? உன் வீட்டுக்குள்ளே விக்கிரகம் இருக்குது, அந்த விக்கிரகத்தை உன்னால ரிமூவ் பண்ண முடியலன்னா நீ பக்கத்துல போய் என்ன பண்ண போற? உபவாசம். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்களை உபவாசம். கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசினார்னா உபவாசம் இரு, ரட்சிப்பு வரும். வேற எங்கேயாவது வந்துட போகுது, நமக்கு கிரெடிட் இல்லாமல் போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. மை ஃபேமிலி என்னோட ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கணும்னா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுக்கிறேன். ஐ வில் பி ஃபாஸ்டிங். உன் மாம்ச பலன் குறைஞ்சாதான் ஆவியின் பலன் உயரும். உன் மாம்ச பலன் தூக்குச்சுன்னா ஆவி அங்க இருக்காது. அதுக்கு தான் உபவாசம். கர்த்தரை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க வல்லவரா இருக்கிறாரு. உபவாசம் பண்ணு. பையா, என் பையன் திருந்தவே மாட்டான், உபவாசம் பண்ணியா? உன் கண்ணீர் ஊட்டி அவன் பையனுக்கு கண்ணீர் ஊட்டுனுக்கிறேன். எங்கே போய் கண்ணீர் ஊட்டுங்கிறேன்? பக்கத்துக்கிற மாலா கிட்ட போய் சொல்லிட்டு கண்ணீர் ஊட்டுனுக்குது. என் புள்ள தெரியவே இல்லை, என் புள்ள எவ்வளோ மாலாவை வந்து ரசிக்க போகுது, இல்லை சாந்தியா வந்து ரசிக்க போகுது. யாரை ரசிக்க முடியாது? உன் பிள்ளைய ரசிக்கிறது கர்த்தர் ஒருவர் தாமா. உன் பிள்ளை எப்பேற்பட்ட ஒரு பாவத்தில் இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்கு பரிந்து பேசக்கூடியவர் மத்தியஸ்தர் ஒருவரே. அவங்க தான் பேசி ஆகணும், ஆண்டவர் தான் பேசி ஆகணும், ஆண்டவர் தான் ரட்சிக்க முடியும். நீ உபவாசம் இருந்தியா? கோ போடு. உன் பிள்ளை எப்படி வளரப்போகுது? அடுத்த சந்ததி எப்படி வளரப்போகுது? இது பாதி அது பாதி. பாதி பாதியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பாதி பாதியாக இருந்தாலும் பிடிக்காது. யார் பண்ண? நல்ல சமாரியனா. என்னடான்னு கேட்டால் சமாரியன் வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன், யூதருடைய வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன். ஆண்டவருக்கு பிடிக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வரும். ஜாதி பிசாசு எல்லாம் நம்ம கடிந்து அப்புறப்படுத்தணும்னா உபவாசம் தான். உங்களுக்கு டைரக்ஷன் வேணுமா? உபவாசம் தான். எனக்கு நல்ல டைரக்ஷன் வேணும். யாருக்கு? பவுலுக்கும் பர்னபாஸ்க்கும் என்ன வேணுமா? டைரக்ஷன் வேணுமா? ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ணணும், ஆண்டவருடைய ஊழியம் எப்படி பண்ணணும்னு டைரக்ஷன் வேணும்னா உபவாசம் தான் இருக்கணுமா? ஆமென். வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் யாரை பெற்றுக்கொள்வீர்கள்? ஹோலி ஸ்பிரிட் அதிகமாய் செயல்படுவார். ஏன்னா உன் மாம்சம் செத்து போச்சு. உன் மாம்சம் என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. மாம்சம் தூக்காது. அங்கே யார் தான் செயல்படுவார்? அங்கே ஆவியானவர் செயல்படுவார். அங்கே ஆவியானவர் செயல்படும் போது பர்னபாஸுக்கும் பவுலுக்கும் என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் டைரக்ஷன் வேணுமா?
உன் பாதை கோணலான பாதையா இருக்குதா, செவ்வையாக்குகிறவர் தேவன் ஒருவரே. டைரக்ஷனை வாங்கு. உபவாசம் பண்ணா டைரக்ஷன் வாங்கலாம். ஆமென். ப்ரொடெக்ஷன் வேணுமா இன் யுவர் ஜர்னி? உன்னுடைய லைஃப்ல ப்ரொடெக்ஷன். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவிகளும் எங்கே நிற்பான்? நீ பாதி பேர் பக்தி வேஷத்தை தரிச்சு தான் ஓட்டு நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீதிமானே ரட்சிப்ப அரிதானால் உன் ஜர்னில கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே. மை காட். அப்ப கடைசி வரைக்கும் நான் போகணுமே, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணுமே, நான் இந்த உலகத்துல இருந்து நான் டைவர்ஷன் ஆகாம இருக்கணுமே. போடு உபவாசத்தை. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணி வீட்டில் போய் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 21, 23 வரைக்கும், 21, 22, 23 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா உனக்கு ப்ரொடெக்ஷன் கர்த்தர் கொடுப்பாரு. உபவாசத்தின் மூலமா உனக்கு என்ன பண்ணுவாரு கர்த்தர்? ஏன்னா எங்கிருந்து வரணும்? இப்போ அங்க பர்ஷியால இருந்து பாபிலோன்ல இருந்து எங்க வரணும்? எருசலேம் வரைக்கும் வரணும். யாரு? சிறைப்பட்டு போன ஜனங்கள் திரும்பி எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். எஸ்ரால என்ன பண்றாங்க? வரத்துக்கு முன்னால என்ன பண்றாங்க? அந்த ஜர்னிக்காக என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசம் இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜர்னி எங்க போய் முடியணும்? பரம எருசலேமுக்கு போய் முடியணும். பரம கானானுக்கு போய் முடியணும். பரம எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். ஆவியானவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வல்லவரா இருக்கிறாரு. ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறாரு. அந்த ப்ரொடெக்ஷன் உன் குடும்பத்துக்கு வேணும், உனக்கு வேணும், உன் சந்ததிக்கு வேணும் என்று சொன்னா உபவாசம் இருந்து செய். கைடன்ஸ், தேவனுடைய கைடன்ஸ் வேணும். என் பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானம் வேணும், தேவனுடைய அறிவு வேணும், தேவனுடைய கைடன்ஸ் வேணும். அப்படின்னா தானியேலை போல கைடன்ஸ் கேட்டு வாங்கணும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் தேவனுடைய கைடன்ஸ்ல நடக்கணும். நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி முதல்ல என்ன பண்ணோம்? டேனியேல் யார் தெரியுமா? கல்யாணம் ஆகாதவர், பிறப்பால அன்னகர்களும் உண்டு, பிறந்த பிறகு அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. அப்படி ஆக்கப்பட்டதுல இவரும் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆள் என்ன பாவம் பண்ணியிருப்பாரு? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எப்பவுமே என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவம் அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரமாய் இருந்தோம், துர்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு, இந்த ஞான உணர்வு நமக்கு வேணும். இது வந்துடுச்சுனாலே இனியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கைடன்ஸ் நமக்கு வேணும். தேவனுடைய கைடன்ஸ் நமக்கு வேணும். இன்னைக்கு என்ன தெரியுமா கைடன்ஸ் ஆயிடுச்சு? நமக்கு நாமே ஒரு கைடன்ஸ். நான் செய்யறதெல்லாம் ரைட்டு, ஏதோ ஒரு ஆவி வந்து உங்களுக்கு டச் ஆகிடும். நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சிங்க, அப்பயே நீ விழுது போயிட்டுன்னு அர்த்தம். இதை நீ தற்பரி சோதனை, உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து அறியணும். ஒவ்வொரு நேரத்திலையும் சோதித்து, நான் பண்ணுறது கரெக்டா, நான் பண்ணுறது கரெக்டான்னு தேவனிடத்தில் என்ன செய்யணும்? உட்கார்ந்து கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மாதிரி கேட்கணும்னா உபவாசம் இருக்கணும். உபவாசம் பண்ணாதான், உன் மாம்சம் கீழே இறங்கினா தான் ஆவி மேலே ஏறும். ஆவி மேலே ஏறினா தான் உணர்வு அடையும். உணர்வு அடைஞ்சாதான் நம்ம செய்கிறது ரைட்டா தப்பானே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 10:50, ஒரு 5 நிமிஷம். 3வது காரியம், பாஸ்டர்மா அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாய் வரும் என்பதை விசுவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்பதை விசுவாசிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் யார் விடுதலையாக்க கூடும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுதலையாக்க கூடும். ஆனால் அவர் மெய்யாகவே என்ன செய்வார்? உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா, glory to Jesus. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குமா? கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா நித்திரை தான் வரும். கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா என்ன வரும்? ஆயார்ந்த நித்திரை வரும். கிளைமேட் வேறு எப்படி இருக்குது? உடம்பு எல்லாம் இருக்குது சரியில்லை, நமக்கு எப்படி இருக்கும்? இழுத்துன்னு உட்காந்துருக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே தான் என்ன இருக்கும்? விடுதலை இருக்கும். இல்லைன்னா விடுதலை ஆகாது. வாயில் இயேசுவை சொல்லாது, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இழந்து போகும். ஜீவனை என்ன பண்ண போகுது? இழந்து தான் போகுது. தனக்காக ஓடுகிற காலங்கள், நமக்காக வாழ்கிற வாழ்க்கைகள் நமக்கு ஜீவன் அல்ல. கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் ஜீவம். ஆனால் அந்த வாழ்க்கை வாழ வேண்டும்னால் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. யார் சொன்னது? ஏசாயா சொல்றான், நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி. கரங்களை வைத்து சொல்லுங்க, அம்மா முதல்ல என்னுடைய ஆவி வேணும். கர்த்தருடைய ஆவி இருந்தால் தான் என் சந்ததி பிழைக்கும். உன் மேலே இருக்கிற ஆவியை தான் தூக்கி விட போறாரு. சவுல் மேலே இருந்த பொல்லாத ஆவி யாருக்கு போயிட போகுது? சந்ததிக்கு போயிட போகுதுப்பா. என் மேலே இருக்கிற தூக்கத்தின் ஆவி என் சந்ததிக்கு போயிட போகுது. நல்லா வச்சுக்க. என் மேலே இருக்கிற கனநித்திரையின் ஆவி போயிட போகுது. சபைக்கு வரும்போது தூங்காத, அது ஆசீர்வாதம் கிடையாது. சபைக்கு வரும்போது தூங்குனீன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஏதோ நானும் அர்ஜென்ட் வந்திருக்கிறேன், ஒரு இது போட்டிருக்கேன். இல்லை, காது கொடுத்து கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அந்த டைமை நீ தான் என்ன செய்யணும்? அந்த இதுவை கொண்டு வரணும். உலகத்துக்கெல்லாம் உழைக்கும் போதெல்லாம் செம ஸ்ட்ராங்காக உழைக்கிறாங்கப்பா. நான் பார்க்குறேன், உழைக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஸ்ட்ராங்காக உழைக்கிறாங்க. நல்லது. அப்போ சபை ஒட்டி தூங்குற இடமா அது? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாஸ்டர் கனநித்திரை ஆவியை வர பண்ணிட்டாராம். அது யாருக்கு? அதுக்கு சவுலின் ஆவி இருக்கிறவங்களுக்கு கனநித்திரை ஆவி வரும். உனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எப்படி கனநித்திரை ஆவி வரும்? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆமேன். அப்பதான் ஏசாயாவுடைய ஆவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மேல் ஆவியானவர் இருக்கிறார். ஆகனால் நொறுங்குன்றவர்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை கர்த்தர் பயன்படுத்தினார். நீ ஆவியை பெற்றவளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். உன் வீடு ரட்சிக்கப்படும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவி எங்க இருக்கிறதோ சத்தியம் அங்கதான் உள்ள போவோம். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா? திறந்தார். யார் திறக்கணும்? அவர் தான் திறக்கணும். கரெக்டா? அப்ப அவர் திறக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தா தான் அவர் தட்டின்னு தான் இருப்பாரு. அம்மா தூங்காத எழுந்துரு, அம்மா தூங்காத எழுந்துருன்னு தட்டின்னு இருப்பார். நம்ம என்ன பண்ணோம்? நல்லா அடிச்சு போட்டு இருக்கிற ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நல்லா ஜெபிக்கிறது. அதுவும் இல்லைன்னா அப்புறம் நம்ம எங்கேருந்து ஜெபாவி இருக்கோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த அலங்காரத்தில் கர்த்தருடைய தொழுது கொள்ளுங்க. பூலோகத்தில் அவருக்கு முன்பாக 2.5 மணி நேரம் நடுங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் நடுங்கி கொண்டு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எஸ்ராவின் காலம் போல எல்லாம் வேத வாசிக்கணும்னா எழுந்து நின்று வேதம் வாசித்தார்கள். அப்படி நிற்க வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க மாதிரி கையெல்லாம் என்ன பண்ணோம்? ஷேக் பண்ணிக்கின்னு கையை தட்டிக்கின்னு. அதனால தான் கை தட்டுறல எது கை தட்டுறான்னு நினைக்கிறீங்க? ஆமே, நல்ல பலத்தை கை தட்டுங்க பாஸ்டர் சொல்கிறார். எது சொல்கிறாரு? இப்படி சொல்ல மாட்டார். அதுக்கு போல கை தட்டின்னு அவர் ட்ரில் மாஸ்டராக மாறிட்டார் பாஸ்டர். இப்போ என்ன மாறிட்டார்? இப்போ பாஸ்டர் ட்ரில் மாஸ்டராக மாறிட்டார். இப்போ நல்ல பலத்தை கை தட்டுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய நான் கை தட்டுறதுனாலையோ ட்ரில் மாஸ்டராக நான் மாறதுனாலையோ உனக்கு ஆய்வு வராது. ஆவியானவர் உண்மையாக எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும். இல்லையா சொல்லாமா? அப்போ தான் சத்தியம் உள்ளே போகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, அப்போ தான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே நம்ம மேலே இருக்கிறாரோ சுவிசேஷத்தின் நாவு நமக்கு அருளப்படும்.
எழுந்து நிற்போமா? Praise Jesus. நல்லா எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா எழுந்து நின்று Thank you Lord. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கப்படும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கப்படும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே, glory to Jesus, glory to God. Praise Jesus, thank you Lord. Praise Jesus, thank you Lord. Glory to Jesus. அல்ல ஜெபசிந்தையிலே இருந்து நாம் என்ன செய்வோம்? ஜெபசிந்தையிலே இருந்து நாம் என்ன செய்வோம்? Thank you Lord.